गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழ் ஆங்கிலம் 27/6/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:55 திதி இன்று அதிகாலை 12:32 வரை துவாதசி திதி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று முழுவதும் அனுஷ நட்சத்திரம். அதே போல இன்று நாம யோகம் மாலை 3:51 வரை சாத்தியம், அதன் பின்பு சுபம். கரணம் இன்றைய தினம் பிற்பகல் 1:27 வரை கௌளவ கரணம், அதன் பின்பு தைத்துள்ள கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. அதே மாதிரி இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று முழுவதும் அசுனி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைக்கு சனி மகா பிரதோஷம். அதாவது நம்ம மாதம் போக முடியலனாலும், இல்லை உங்களால் பிரதோஷத்துக்கே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை இருந்தாலும், ஆனால் இந்த சனி மகா பிரதோஷம் அன்று மட்டுமாவது சென்று வந்தால் 5 வருடத்திற்கு பிரதோஷத்திற்கு சென்று வந்த ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதான் சனி மகா பிரதோஷம். இந்த சனி மகா பிரதோஷம் அன்று நிறைய கடன் உள்ளவர்கள் சில பரிகாரங்கள் செய்யலாம். என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு, இன்னைக்கு சனிக்கிழமை பிரதோஷ நாள் அப்படின்றதுனால இன்னைக்கு வில்வமும் அருகம்பில்லும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன். கடகத்தில் புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், மாந்தி பகவான் இணைந்திருக்கார். சிம்மத்தில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, இன்றைய தினம் சனி மகா பிரதோஷம். இப்போது எல்லாருக்குமே அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது ஆசை இருக்கும். ஆனால் சில பேர்கிட்ட காசு இருக்காது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் அவர்களுக்கு உள்ள பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ப நீங்கள் ஒரு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரத்தில் போகுது. அப்போது இன்னைக்கு மைத்ரே முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று வரும். மைத்ரே முகூர்த்தம்னா என்ன? உங்களுக்கு கடன் தீரக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் வரும். இந்த அஸ்வினி நட்சத்திரம் இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராசிரமம். ஆனால் இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் முழுவதும் இன்னைக்கு இருக்குது. எப்பொழுதுமே சந்திரன் இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் செல்லும்போது கடன் அடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. உண்மையிலே சொல்லப்போனால் இது சனிக்கிழமையில் செவ்வாய் ஓரையில் உங்களால் முடிந்தால் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பாருங்கள். சரி, இப்போ லட்சக்கணக்கில் பணம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. அந்த வெள்ளை பேப்பரில் அவங்க பேரை எழுதி, இவங்களுக்கு இவ்வளோ பணம் நான் தரணும், அதனால் இன்றைய தினம் அவர்களுக்கு இந்த பணத்தை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கடன் அடைக்கிறேன்னு சொல்லி, அதே போல் இன்றைக்கி அந்த கடன் அடைக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. உங்களால் முடிந்தால் இந்த செவ்வாய் ஓரையில்
அந்த பேப்பரை எடுத்து இவர்களுக்கு நான் இவ்வளவு கடன் கொடுக்க வேண்டும், இன்றைக்கு இந்த பணத்தை அவர்களுக்கு கொடுக்குறேன்னு எழுதி அந்த பணத்தை அது உள்ளே வச்சு ஒரு வெள்ளை கவரில் அவங்க பேரை எழுதி அதை சாமிக்கிட்ட வச்சுருங்க. இல்லை ஜிபே பண்ண முடிஞ்சால் அவங்களுக்கே ஜிபே பண்ணுங்க. இப்போ பேங்க்கில் அடகு வச்சுருக்கீங்க, பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கும் இந்த மாதிரி நேரத்தில் ஜிபே பண்ணிங்கன்னா கடன் சீக்கிரம் தீரும். சரி, இன்றைக்கி சனி மகா பிரதோஷம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நிறைய கடன் உள்ளவங்களுக்கு நந்தியம்பெருமானுக்கு அரிசி மாவில் இன்றைக்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க. அதாவது அரிசி மாவு கொடுத்தா எல்லாத்தையும் பிரித்து தனித்தனியாக இது பண்ணி சிவனுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் கொடுத்துருவாங்க. ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நந்திக்குன்னு தனியாக கொடுங்க. அந்த அபிஷேகம் பண்ணும்போது அதில் எடுத்துன்னு போய் நீங்கள் கொட்டி அந்த இதுக்கு கொடுங்க, நிச்சயமாக கடன் தீரும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கு இஷ்டப்பட்ட ஒரு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுன்னா நிறைய நம்ம சொல்லிட்டோம். ஒரு அபிஷேகம் பண்ணுறதுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றது எல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் முக்கியமாக அருகம்பில் வில்வத்தை கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அபிஷேக பொருட்கள் உங்களால் இயன்ற பொருட்களை எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. ஆனால் கட்டாயமாக வாங்கி கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, இன்றைய தினம் இன்னைக்கு சனி மகா பிரதோஷம்ன்றதுனால நிச்சயமாக சிவன் கோயிலுக்கு சென்று, சிறப்பு வாய்ந்த சிவன் கோயிலுக்கு சென்று இன்னைக்கு நீங்கள் சிவனுக்கு ஏற்படுகின்ற அங்கே செய்கின்ற அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு கண்குளிர பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பிரதோஷம் அப்படின்னா பிரதோஷம் சொல்கிறோம், அதை பிரித்து சொல்லும்போது பிரதோஷம். பிரதோஷங்களை விளக்கக்கூடிய நாள் தான் இன்றைக்கி சனி மகா பிரதோஷம். அதே மாதிரி கர்மாக்கள், முன்னோர்கள் செய்த கர்மாக்கள், முன்னோர்கள் செய்த பாவ வினைகள் அத்தனையும் இன்றைய நாள் சென்று நீங்கள் இந்த பிரதோஷத்தை காணும்போது உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான சங்கடங்களையும் தீர்த்து வைக்கக்கூடியவர் சிவபெருமான். நம்பிக்கையோடு இன்றைக்கி செய்யுங்க. நம்பிக்கையோடு உங்களால் இயன்ற பொருட்களை வாங்கி கொடுங்கள். இப்போ ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான ஒரு அருமையான பரிகாரம் இது. நம்பிக்கையோடு செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. ஏன்னா எவ்வளவோ பரிகாரங்கள் போட்டுட்டேன். இந்த ஒரு 8-9 வருஷத்தில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் செஞ்சு நல்லா இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு வருத்தம் அப்படின்னா, ஒரு நாள் செஞ்சுட்டு 2 நாள் செஞ்சுட்டு விட்டுடுறாங்க. அப்போது அது எப்படி நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது அவர் 1 வாரம் மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுக்குறாரு. அப்போ அதை 2 நாளைக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற நாள் விட்டுட்டு அந்த உடம்பு எப்படி நல்லாகும்? அதே போல தான் பரிகாரங்களும். புரியுதுங்களா? அந்த பரிகாரங்கள் செய்யும்போது அது தொடர்ந்து செய்யணும். ஒரு மகாலட்சுமி வழிபாடாக தொடர்ந்து செய்யணும். அப்போ தான் அந்த பண வரவு கிடைக்கும். ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 21 வாரமாவது அது செய்யணும். அப்படி இல்லாமல் 2 நாள் 3 நாள் செஞ்சுட்டு அது வரலையே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது மாதிரி இருக்கவும் கூடாது. சரி, இன்றைக்கி நான் கடன் அல்லது கொடுத்த பணம் வரவில்லை என்றால் இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த எண்களை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் பொறுமையாகவே சொல்கிறேன். இந்த எண் என்னென்னா, இது எவ்வளோ தடவை உங்களால் எழுத முடியுமோ எழுதணும். சும்மா ஒரே ஒரு வாட்டி எழுதிட்டு பணம் வரலன்னு சொல்லக்கூடாது. எவ்வளோ உங்களால் எவ்வளோ எழுத முடியுமோ தினமும் எழுதிக்கிட்டே வரணும். அந்த பணம் வர வரைக்கும் எழுதிக்கிட்டே வரணும். அதே மாதிரி நம்பர் சொல்கிறேன், இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன். ஏன்னா தமிழில் சொல்லும்போது அது டக்குன்னு சொல்ல வராது. அதனால் 100142862357459. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். 100142862357459. சரிங்களா? இந்த நம்பரை நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ எழுதுறீங்களோ
அதுவும் எதில் எழுதுனா சிவப்பு கலர் பேனால் எழுதணும். இந்த எண்களை அதிக முறை எழுத 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 உங்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். சார்ந்த மேஷராசி நேயர்களை இன்றைய தினம் முழுவதும் இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்க. அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைக்குள் தலையிடாதீங்கள. அடுத்தவங்க பற்றி பேசுறதை நிறுத்திக்கோங்க. அதே சமயத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே தலையிடாதீங்க. அதே மாதிரி பண விஷயத்தில் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. இந்த வங்கியில் பணிபுரிபவர்கள்லாம் இன்றைய தினம் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி ரொம்ப கவனத்தோடு இருங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களும் இன்றைக்கி கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்தால் நன்றாக இருக்கும். வியாபாரம் செய்பவர்களும் இன்றைக்கி அமைதியான முறையில் தொழில் பண்ணுங்கள், வியாபாரம் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலையும் விட்டு கொடுத்தல் புரிதல் இன்றைக்கி இருக்கணும். இன்றைக்கி விநாயகரையும் அதே மாதிரி இன்றைக்கி சனி மகா பிரதோஷம், அதனால் சிவபெருமானையும் வணங்கிட்டு செல்லுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேலை செய்கிற இடத்துல நிதானத்தை இன்னைக்கு காட்டினால் சிறப்பாக இருக்கும். பண விஷயத்திலும் கவனமாக இருங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் செல்லும்போது நிதானத்தோட பயணங்கள் செல்லுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இன்னைக்கு வருமானமும் வரும். அதுக்கேற்றாற்போல் செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி புதிய பொருட்கள் வாங்குவதில் ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி வாக்கு கொடுக்கறதுல கவனமாக இருங்க. பேச்சை குறைத்து கொள்வது நல்லது. அதே மாதிரி கோபத்தையும் இன்னைக்கு குறைத்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் கொஞ்சம் அனுகூலம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். உத்தியோகத்தில் வேலையில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும். அதே மாதிரி வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் மனதில் ஏற்பட்டிருந்த குழப்பங்களுக்கெல்லாம் தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அதிசய கிழக்கு திசை அதிசயன் 7 அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதில் மட்டும் ஒரு கவனத்தை செலுத்துங்க. ரோகிணி நட்சத்திரம் மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு கூடும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எதை செய்தாலும் அமைதியோடு இன்னைக்கு எதையும் செய்வது மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு அதிர்ஷ்டம் நிறைய இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி எதிர்பாராத தன வரவுகள் இன்னைக்கு இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மனதில் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். எதிர்பாராத தன வரவு ஏற்படும். மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. தந்தையின் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி நிர்வாகம் சார்ந்த துறைகளில் இன்றைய தினம் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசையோட மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட திசை மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா விதத்திலையும்
நன்மையும் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி 11ஆம் அதிபதி சுக்கிரனும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால இன்றைய தினம் இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அழகு சார்ந்த பொருட்கள், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு வருவாய் வருகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதாவது இப்போ வீடு இருக்குன்னா அது சொந்த வீடு இருக்கிறவங்க வீட்டை அழகுபடுத்தக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். மனதிற்கு பிடித்த விதத்தில் நீங்கள் அதை சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உறவினர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது நன்றாக இருக்கும். வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடும். இப்போ புது கார் வாங்கலாமா, இல்லை வண்டி வாங்கலாமா, பைக் வாங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அது கைகூடக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். அதே போல் இன்றைய தினம் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த வாக்கு கொடுக்கறது இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா மிக சிறப்பாக இருக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய வடகு அதிசய 9ஆம் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் குழப்பங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு புதிய ஒரு இலக்கை இன்னைக்கு நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. இதுவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் சரி செய்து இன்னைக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி வீடு மனை சார்ந்த ஒரு விஷயத்தில் இன்றைக்கு அது வாங்கலாமா வாங்கக்கூடாதா ஒரு எண்ணங்கள் தோன்றும். இப்போ வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதே சமயத்தில் அரசு ஊழியர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும். நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை. அதே மாதிரி அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். கல்வி சார்ந்த செயல்களில் மேன்மை அதிகரிக்கும். அதே போல் இன்றைய தினம் உறவினர்களின் ஆலோசனை ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் இருக்கும். இதுவரைக்கும் ஆரோக்கியத்தில் சில இன்னல்கள் இருந்ததெல்லாம் இப்போ குறைகின்ற ஒரு தன்மையும் ஏற்படும். அதே சமயத்தில் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நிறைய மாற்றங்களும் ஏற்படும். இன்றைய நாள் சிம்மராசி நேயர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். ஒரே ஒரு விஷயம், செலவை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள். அதிசய தெற்கு அதிசயன் 3ஆம் அதிசய நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இன்னைக்கு இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினம் ஆதாயம் நிறைய இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கு பயணங்களாலும் அனுகூலம் ஏற்படுகின்ற நாட்களாக இன்றைக்கி இருக்குது. இதுவரைக்கும் வராத பணம் வருகின்ற ஒரு தன்மை. நிறைய வேலையே இல்லாதவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க, அவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். போட்டி பொறாமை குறையும். வாக்கு வன்மை மூலம் மேன்மை அடையக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் பயணத்தால் அனுகூலம் கிடைக்கும்.
வெளியூர் வாய்ப்பு, வெளிநாட்டு வாய்ப்பு முயற்சி செய்தால் அது கிடைக்கின்ற ஒரு தன்மையும் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். புதிய முயற்சியும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். திருப்பியும் சொல்கிறேன், ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வாக்கு கொடுத்தால் காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். குருச்சந்திர யோகத்தை இன்னைக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி மனசில் ஒரு புதிய இலக்கை நிர்ணயித்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். அதே மாதிரி இன்றைய தினம் உடன் பிறந்தவர்கள் பற்றிய ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. செல்வம் செல்வாக்கெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி பயணங்கள் போது அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு அதன் பிறகு அதனால் ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்குது. அதாவது வேலையே இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். இதுவரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டவங்கள துளாராசியும் ஒன்று. வேலை இல்லாமல் கடன் நிறைய ஆயிட்டு நிறைய பிரச்சனைக்கு உள்ளாகி இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. தற்பெருமையான சிந்தனைகளை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்தல், புரிதல் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கணும். உங்களுடைய குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கோங்க. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து அதே மாதிரி தேவையற்ற கருத்துக்களை சொல்வதும் தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கின்ற நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, உத்தியோகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும். அதே சமயத்தில் தந்தை வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வியாபாரத்தில் நீங்கள் செய்கின்ற அந்த பணியில் சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளார இருந்தாலும் குருனுடைய பார்வையினால் குருச்சந்திர யோகத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய மாற்றத்தை இன்னைக்கு ஏற்படுத்தும். குழப்பங்கள்லாம் இன்னைக்கு தீரும். உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு புதுவிதமான மந்த தன்மை இருந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சகோதர வழியில் அனுகூலம் ஏற்படும். ஆனால் விட்டு கொடுத்தல், புரிதல் இருக்கணும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிறைய மாற்றமான தீர்வுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உலக அனுபவங்கள் மூலம் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்களில் ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தையும் சந்தன நிறத்தையும் கலந்து இன்னைக்கு பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்னைக்கு நிறைய லாபத்தை இன்னைக்கு ஈட்டலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வே கிடைக்கலன்னு நினைத்த சில முடிவுக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு தருணம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி இன்னைக்கு ஓரளவுக்கு மனதில் ஒரு சிந்தனைகள்
மனதில் ஒரு தெளிவு இதெல்லாம் பிறக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் சிறப்பாக இருக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இன்றைக்கி கூடும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிள்ளைகளால் சிறு பிரச்சனைகள், சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ரசனை தன்மையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் வழியில், சகோதரர்கள் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்தல், புரிதல் இருக்கணும். 7ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறதுனால தந்தைக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆரோக்கியத்திற்காக அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நண்பர்கள், கூட்டு தொழில் செய்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் தீர்ந்து மனசில் ஒரு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு வியாபாரம் ஆகட்டும், தொழிலாகட்டும், நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நினைத்தது நிறைவேறும். அதே போல் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் எவ்வளவுக்கு எவ்வளோ இருந்ததோ, கடன் சார்ந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளால் பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் விலகி நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. உயரதிகாரியில் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். ஒற்றுமை அதிகரிக்கும். அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனை உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். தேவையற்ற விவாதங்களை மட்டும் தவிர்த்துருங்க. வழக்கு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட 4ஆம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ஒற்றுமை இன்னைக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. தள்ளி போன சில காரியங்கள் சாதகமாக இன்னைக்கு இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கு. தொழிலில் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் கூட இன்றைய தினம் ஓரளவுக்கு சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், பெண்களால் கொஞ்சம் கலகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பயண வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் இன்றைய தினம் விலகும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் இதெல்லாம் விலகக்கூடிய நாளாக இருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே,
மீனராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் தோன்றி இன்னைக்கு மறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. 7 சனி நடந்தாலும் சில அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. திடீர் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. வெளியூர் வெளிநாடு வசிக்கும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்கு. மனதில் அதாவது உங்களுடைய உயர் அதிகாரிகளால் மனதில் ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தொழிலே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட தொழில் இப்பொழுது நன்றாக இருக்கும். அந்த தொழிலில் நல்ல லாபமும் இருக்கு. வியாபாரத்திலும் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் உண்டு. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். 3ஆம் இடத்துல உங்கள் ராசி 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல. அதனால் முயற்சியை கைவிடாதீங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை தரும். சகோதர வழியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழியில் கொஞ்சம் அனுகூலம் ஏற்படுவதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் ஒரு மந்த சூழ்நிலை இருந்ததெல்லாம் இன்னைக்கு மாறக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல ஒரு விதமான ஒரு சலசலப்பு இருக்கும். ஆனால் மதியத்துக்கு மேலே அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உடலில் இருந்து வந்த மந்த நிலை இதெல்லாம் மாறி சுறுசுறுப்போடு இயங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இது மாலை வேலைக்கு பிறகுதான் அந்த மந்த நிலையெல்லாம் மாறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்கவா வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.